குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்ற அல் குர்ஆன் வசனத்தில் அடிப்படையில் ஒரு நாள் அல்லாஹ்வின் நாட்டப்படி மரணம் என்பதை அடைய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு ஜனாசாக்குரிய கடமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூற வருகிறார்கள் சகோதரிகளான எம்ஜே மரியம், என் குல்சோம், ஏ சுமையா சீமா, எம்எம் சுமாமா, ஏஐஆர் நபீல். இங்கு வந்திருக்கும் பிரதம அதிதிக்கும் ஆசிரியர்களுக்கும் என் சக தோழர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சுவர்க்கத்தின் சொத்தான சலாத்தை முத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போ ஒரு ஜனாசாவை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவிச்சு காட்ட போகிறேன். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிப்பது நிச்சயம். இந்த குர்ஆன் வசனத்தில் அடிப்படையில் ஒவ்வொரு பிறப்பையும் மௌத்தா போகிறது நிச்சயம். அந்நியர்கள் ஒவ்வொரு முறையில் அவங்களோட இறுதிச் சடங்குகளை செய்கிற சிலாக்கள் சாப்பாடு போட்டு லட்சக்கணக்கு சல்லி கொடுத்து பொட்டி வாங்கி அதை அலங்கரித்து நிறைய சல்லி செலவழிக்கிற. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு லேசான முறையிலையும் இலகுவான முறையிலையும் எங்களுக்கு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டவும் கஃனிடவும் சொல்லி தந்திக்குது. ஒருவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கலிமாவை சொல்லி கொடுத்தல் வேண்டும். உங்களில் ஒருவர் மரணிக்கு உள்ளவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள். மரணிக்கும் போது எவரது கடைசி பேச்சு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் என்றாவது ஒரு நாள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் மரணத்துடன் செய்ய வேண்டியவை. ஒருத்தர் மரணிச்சா அவங்க மரண செய்தியை கேட்டோடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லணும். அதுக்கு பிறகு அவங்களோட குடும்பத்தவர்களாக இருந்தால், அவருக்கு நெருக்கமானவராக இருந்தால் அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி ஹைரன் மின்ஹா, இறைவா எனது துன்பத்துக்காக நீ கூலி தருவாயாக, இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக என்று கூறினால் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு பகரமாக்காமல் இருப்பதில்லை. நிறைய பேர் நினச்சி கொண்டிக்கு மயத்து குளிப்பாட்டு கஷ்டமெண்டு. உண்மையிலே அது இலகுவான விடயமென்னு நாங்கள் இண்டே செஞ்சு காட்ட போகிறேன். மயத்து குளிப்பாட்டு மாமா மாமிகளை தான் இந்த முறை தேடி கொண்டு போகிறேன். ஆனால் அவங்களும் எங்கேயும் சல்லியை சம்பாரிச்சேன்னு பார்த்து கொண்டிக்கு. உண்மையில் அவங்கள் மயத்த அறக்குறைகளையும் அவதூறுகளையும் தான் சொல்லி தெரியுது. உதாரணமாக சீல் கொண்டிருந்த, ரத்தம் வடிஞ்சு கொண்டிருந்த, புழு யூரின் அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லிய. ஒரு முஸ்லீம் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவில் உள்ள குறைகளை மறைச்சா அல்லாஹ் அவரை 40 தடவை மன்னிப்பான். ஜனாசா குளிப்பாட்டும் போது தேவையான பொருட்கள்: 1வது நீர் நிரப்பப்பட்ட பெரிய பாத்திரம், 2வது இலந்தை இலை கலக்கப்பட்ட பாத்திரம். இலந்தை இலை ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் இல்லை, இதால் நாங்கள் ஷெம்போ யூஸ் பண்ணோம். மேலும் ஷெம்போ இல்லாட்டி நுரவர சவுக்காரம் யூஸ் பண்ணோம். மேலும் 3வதுல கற்பூரம் கலந்த நீர். கற்பூரம் நல்ல மணக்குறன்ற காரணத்தால் தான் இது போடு. 3 பக்கெட்டில் மீந்து நீர் எடுத்து ஜனாசா கூத்துறதுக்கு ஒரு குவலை, ஜனாசாட அவுரத்தை மறைக்க வேண்டிய ஒரு துணி, க்ளவுஸ் இல்லாட்டி நாங்கள் கையில் புடவை துணியை சுற்றி கொள்ளையிலும், ஜனாசா தேய்ச்சி குளிப்பாட்டியதுக்கு ஒரு ஸ்பஞ்ச், குளிப்பாட்டி முடிஞ்சு அந்த ஜனாசாட ஈரமுள்ளி பகமிக்க தொடக்க ஒரு பழைய துணி. குளிப்பாட்டும் முறை: பிஸ்மில்லா கூறி ஆரம்பித்து வைக்கணும். உழுவுடைய உறுப்புகளில் இருந்தும் வலது புறத்தில் இருந்தும் ஆரம்பிக்கணும். இப்போ நான் பெருவிரல் ரெண்டையும் மற்றும் நாடியையும் இழுத்து கட்டிக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் மனிதன் இயல்பு நிலையிலிக்கோ எப்படியோ அப்படின்னா கையை நேர வச்சுக்கணும் மயத்தில். அது மட்டும் சிலாக்கள் தாடிகள், மீசைகள், கத்தரிக்கை இதெல்லாம் தேவையில்லாத. ஏண்டா எமக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்படி எங்களோட மௌத்து வருமென்று தெரியா. இதால தான் இஸ்லாம் ஒரு முஸ்லீமே எந்த நேரமும் சுத்தமாக இருக்கணுமென்று சொல்லிய. எந்தளவு கண்டா களைய வேண்டிய முடிகள் மற்றும் நகங்கள் கூடியது 40 நாட்களுக்கு மேலே வளர்க்கலா. இதற்கு மேலே வளர்த்தா ஹராம். நிறைய பேர் அடிக்கழுகிறேண்டிய. இது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று இல்லை. இதை செய்யாட்டி பாவமும் இல்லை, செய்யாட்டி தப்புன்னு நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கி. இரத்த கசிவுகள் மற்றும் அலசல் உபாதைகள் வெளியேறி கொண்டிருந்தால் மட்டும் அடிக்கழுவிக்கொள்ள பரவாயில்ல.
நாங்கள் ஃபஸ்ட்டு குளிப்பாட்ட கொலை பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஜனாசா குளிப்பாட்ட கொலை வலது புறத்திலிருந்தும் உளுடைய உறுப்புகள்லேருந்தும் தான் ஆரம்பிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அவனோட மகளை குளிப்பாட்டின பெண்களிடம், நீர் இவரது வலது புறத்திலிருந்து முழுடைய உறுப்புகளில் இருந்தும் ஆரம்பியுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் உம்மு அத்தியார் ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் சஹீஹுல் புகாரி 197, 1255, 1256. அடுத்தது ஜனாசா குளிப்பாட்டக்குள்ள ஒற்றைப்படையாக நீர் ஊற்றணும். ஒன்று சொல்லி ஊற்றினா கழுவ கஷ்டம். ஐ சுட்டி 3, 5, 7 ஆகிய ஒற்றைப்படையால் கழுவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஜனாசா குளிப்பாட்டக்குள்ள அந்த 3 அல்லது 5 அல்லது அதைவிட அதிகமாக இவரை கழுவுங்கள், ஒற்றைப்படையாகவும் கழுவுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் உம்மு அத்தியார் ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் சஹீஹுல் புகாரி 1254, 1263. இறுதியாக கற்பூரம் கலந்த நீரை உபயோகித்தல். 1வது சும நோமல் தண்ணியாலே, 2வது இளந்த இல கலந்த தண்ணியாலே, 3வது கற்பூரம் கலந்த தண்ணியாலே மூத்தணும். இலந்தையில் வேண்டிய அளவு 1, 2, 3, 4 அப்படி வேண்டிய அளவு ஊற்றிட்டு தான் கற்பூரம் கலந்த நீரை ஊற்றணும். அடுத்த இதெல்லாம் செய்கிறது க்ளவுஸ் போட்டுக்கொண்டு. ஏண்டா கைகள் வெட்டிப்பட்டா விஷ பீஜ பைத்து எங்களுக்கும் நோய் வர, அந்த காரணத்தால் தான் நாங்கள் க்ளவுஸ் போடுவோம். நாங்கள் எந்த காரணம் கொண்டும் ஜனாசாட மறைவிடங்களை பார்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து குளிப்பாட்டி முடிஞ்சு இப்போ நாங்கள் மையத்தை வந்து தொடச்சி கொள்ளணும். வேறொரு பழைய துணி உண்டாலே மீக்கலும். ஜனாசா குளிப்பாட்டி முடிஞ்ச பிறகு பெண் மையத்தாக இருந்தால் 3 சடைகளாக பிரித்து கொண்டே பின்னிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளை குளிப்பாட்டிய போது தலையில் போட்டிருந்த 3 சடைகளை பிரித்து குளிப்பாட்டிய பின் 3 சடைகளை போட்டனர். அறிவிப்பவர் உம்மு அத்தியார் ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் சஹீஹுல் புகாரி 1253, 1254, 1259, 1261, 1263. உடலுக்கு வந்து நறுமணம் பூசுவது. இஹ்ராம் நிலையில் அணிஞ்ச ஒருத்தர் வந்து மௌத்தா போன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, இவருக்கு வந்து நறுமணம் பூசவானமண்டு. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி. இந்த ஹதீஸ் வந்து 1265, 1266, 1267, 1268, 1839, 1849, 1850, 1850, 1851 ஆகிய இலக்கங்களை வந்து இந்த ஹதீஸ் குறிப்பிடப்பட்டிருக்குது. உடலை வந்து முழுமையாக மூடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மௌத்தா போன நேரம் யமன் நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு துணியால் தான் அவர் மூடினார். அறிவிப்பவர் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் புகாரி. இந்த இலக்கங்களை தான் இது குறிப்பிடப்பட்டிருக்குது. 5814 கஃனிடுற முறை. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சமளவிலான 3 துளிகள். அது வந்து வெள்ளையாய்க்கணும், இல்லாட்டி அது வந்து பழசாம் புதுசாயிருந்தாலும் அது சுத்தமாய்க்கணும். ஒரு முறை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்கள் எத்தனை துணியால் கஃன் பண்ணினாடி கேட்டான். அப்போ அவ சொன்னான், நாங்கள் 3 துணி எடுத்து யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 துணியால் அவர் கஃன் பண்ணினாண்டு. இன்னும் தேவையான பொருட்கள் வந்து 5 பட்டிகள். ஒன்று வந்து செலாக்கால்ட மயத்து நேரத்தில் கால் வந்து விரிஞ்சிக்கிற அதை சேர்த்து வைக்கிறதுக்கு பெருவல் 2 கட்டுறதுக்கு ஒரு புடவையும், இன்னும் ஒன்று வந்து செலாக்கால்ட வாய் துறப்பட்டிக்கிற அதை மூடுறதுக்கு நாடிக்கு ஒரு துண்டும், கஃனுக்கு மேலால் 3 துண்டும் நாங்கள் போடணும். செலாக்களுக்கு வந்து இந்த இரத்த கசிவுகள் ஏற்படுற அதை வந்து துடைக்கிறதுக்கும் ஒரு பஞ்சொண்டு தேவை. வேறு வந்து வாசனை திரவியங்களும் தேவை.
அப்படி சொல்லிடுங்க. பெண்களுக்கு 5 துணியால் கஃபன் பண்ணணுமென்று ஒரு செய்தி வந்திருக்கிற. அதில் இடம் பெற்றிருக்கிற நூஹ் இப்னு ஹக்கீம் அஸ்ஸகபி என்றவர் இடம் பெற்றிருக்கிறார். அவர் யார் என்று அறியாததால் அந்த ஹதீஸ் பலவீனமென்றா போய் சிலாக்கள் மௌத்தா போனாலுக்கு யாசின் ஓதுற அந்த ஹதீஸ் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிற. அந்த செய்தியில் அபு உஸ்மானும் அவரோட தந்தையும் இடம் பெற்றிருக்கிற. அவங்க 2 பேரும் யாருன்றது இதுவரைக்கும் அறியப்படலை. அதனால் அந்த ஹதீஸ் பொய்யானது. நிறைய பேர் கஃபன் செஞ்சால் பிறகு மாப்பிள்ளைய பொம்பளைகளை தொடையலாண்டிய ஏதாவது உழு செஞ்சுக்கண்டு சொல்லிய அதெல்லாம் போய் அவங்க லாஸ்ட்டாக பார்க்குறது. இந்த மாதிரி பொய்யான கருத்துக்கள் இந்த உலகத்தில் நிறைஞ்சு காணப்படுக. அதெல்லாம் ஈதான் கஃபனை கேட்ட 3 பாட்டிகள். இப்போ மையத்தை பார்க்கலும் கஃபன் இட்டிக்கு ஆம்பளை இப்போ அந்த மையத்தை முழுமையாக நாங்கள் கஃபன் பண்ணி முடித்தோம். ஒரு ஆணோண்டு மௌத்தீந்தண்டா பொம்பளைகள் நிறைய பேர் சலாம் கொடுக்க போகிற. அந்த பொம்பளைகளை ஏற்கனவே சலாம் கொடுக்குறது அவங்கள துக்கத்தில் ஈக்கிய. அந்த நேரத்தில் சலாம் கொடுக்க போனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியத்தான் மிகவும் நல்லமன் நினச்சி. ஏன்னா அவங்க துக்கத்தில் ஈக்கிறதால அவங்களுக்கு சலாம் கொடுக்கறது அவ்வளோ நல்லம் இல்லை. நாங்கள் தாருத்தக்குவ மதரசாவில் வெறும் 8 மாதம் படித்து தான் இந்த நிகழ்ச்சியை செஞ்சேன். நாங்கள் இன்னும் மேல் வகுப்பில் படித்து இதே விட விரிவாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஜனாசாவை செஞ்சு காட்டுவோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசாவையும் பார்க்கும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம அஃபில்லி முஹம்மத் வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வஹ்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன் வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கபிரிஹி வனவ்வில் லஹு ஃபீஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசா தொழுகையில் தொழுவிப்பவர் ஆண் ஜனாசாவில் தலைக்கு நேராகவும் பெண் ஜனாசாவில் இடுப்புக்கு நேராகவும் தொழுவிப்பது நபி வழியாகும். ஜனாசா தொழுகையில் அனைத்தையும் மௌனமாக செய்ய வேண்டும். இருந்தாலும் ஜனாசா தொழுகையில் 4 தக்பீருக்கு பின் ஓதப்படும் துஆக்களை உங்களுக்கு தெளிவாக ஓதி காட்டுவதற்காக எமது சகோதரர் சத்தமாக ஓதி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு பெண் ஜனாசாக இருப்பதால் நான் நடுவில் நின்று தொழுகிறோம். சத்தம் போட்டு ஓது நபி வழியில் விளங்குறதுக்காக நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுவோம். அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الله أكبر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله أكبر. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره
وأخلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.